என்ன மாமி பயங்கர பிஸியா இருக்கீங்க? இல்லையா பின்ன எங்காவது மாமாக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. இன்னைக்குதான் முதல்ல போய் ஜாயின் பண்றேன். இந்த கவுண்டர் வால் வேற நான் தான் என் கார்ல டிராப் பண்ணுவேன்னு ஒரே இடம். அதனாலதான் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப வேலை பாத்துக்கோ. என்னது 44 வயசுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா? ஆமா, எல்லாத்துக்கும் நேருஜிக்கு தான் நன்றி சொல்லணும். வழக்கமா மோடிஜிக்கு தானே நன்றி சொல்வீங்க, இது என்ன புதுசா இருக்கே? அது ஒண்ணு இல்லடியம்மா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அட்மின் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு ஒன்னத்தை உருவாக்கினா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் துறைகள்லாம் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு கமிஷனை உருவாக்கினா. எங்க மோடிஜி அதை கப்புன்னு பிடிச்சுட்டார். இந்த மாதிரி அரசு துறைகள் எஃபிஷியன்சி உருவாக்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிறவாளுக்கு வேலை அதுல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எங்க ஆத்து மாமாக்கு அதுல வேலை கிடைச்சிருக்கு. சரி, அந்த வேலைக்கு போறதுக்கு உங்க ஆத்து மாமாக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன இப்படி கேட்டு என்னதான் எங்க ஆத்து மாமா RSS, அபினவ் பாரத், இந்து மகாசபா அப்படிங்கிற அமைப்புல எல்லாம் இருந்தா கூட இந்த பாம்பு போட்டு மக்களை கொல்ற வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். பாத்துக்கோ, நிறைய படிச்சிருக்கார், துறை சார்ந்த வல்லுநராக்கும். ஆமா, உங்க வீட்டுல முன்னோர்கள்லாம் பாரம்பரியமா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? பாரம்பரியமாவா? ஏன் மென்னு முழுங்குறீங்க? அத விடியமா, திமுக ரொம்ப பாவம் பாத்துக்கோ. என்ன ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுவுது? சொத்து வரி பிரச்சனை என்ன, அந்த சொத்து வரி உயர்வு அந்த பிரச்சனை இருக்கும்னா மக்கள்கிட்டயும் எதிர்ப்பு, கூட்டணி கட்சிகள் கிட்டயும் எதிர்ப்பு. பாவம் என்ன பண்ண போறாலும். ரொம்பதான் பாசம். சொத்து வரிய உயர்த்தலனா உள்ளாட்சி மானியம் காசு தரமாட்டேன்னு சொன்னது யாரு? எங்க மோடிஜி தான். இத என்கிட்ட சொல்றீங்களே, மக்கள் கிட்ட சொல்வீங்களா? சொன்னா அதெல்லாம் என்ன அடி விழும் அப்படிங்கறது தெரியும், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆமா, செஸ் சர்சார்ஜ் அப்படின்னு மோடிஜி கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு கோடி வசூல் பண்ணிருக்காங்க? என்ன கேட்டப்போ குத்து மதிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 37 லட்சம் கோடியை கலெக்ட் பண்ணிருப்பார். எங்க மோடிஜி ஆட்சியில வரி வசூல் அமோகமா நடந்துட்டு இருக்கு பாத்துக்கோ. அந்த 37 லட்சம் கோடியில இருந்து மாநிலங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா சொத்து வரிய உயர்த்த வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. அதை எப்படி கொடுக்க முடியும்? எங்க மோடிஜி ரொம்ப ஆசையா கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. கேட்டா அது வந்து குலத்தொழில ஊக்குவிக்கிறதா. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் பானை பண்ணா கோணல் ஆயிடாதோ, எல்லாரும் செருப்பு தைச்சா தையல் பிரிஞ்சிடாதோ, எல்லாத்துக்கும் ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாதிக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அது வந்து குலத்தொழில ஊக்குவிக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அநியாயம் பாத்துக்கோ. ஒரு நிமிஷம் போன் வர்றது. எங்காத்து மாமா தான் போன் பண்ற. என்ன பண்றார்? சொல்லுங்கண்ணா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆபீஸ்க்குள்ள போயிட்டு ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் அடப்பிரதமன் பாயசம் பண்ணி வச்சிடுறேன், வந்துருங்க. சரி. எதுல விட்டேன்டியம்மா? குலத்தொழில விட்டீங்க. குலத்தொழில் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்தா என்ன அர்த்தம்? மாமி, முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, உங்க முன்னோர்கள் பாரம்பரியமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஆமா, அதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. ஆமா, நீங்க பதிலே சொல்லாதீங்க. ஏன்? மக்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருக்குமா?